விண்வெளி ஆர்வலர் திரு கவியரசு நம்முடைய சிறப்பு விருந்தினர் இணைகிறார். கவியரசு வணக்கம். ஆர்டெமிஸ் 2 திட்டம் இது ஆரம்பிச்சப்பவே நிறைய எதிர்பார்ப்புகள், இவங்களோட பணி என்னவா இருக்க போகுது, என்ன புதிய புதிய கண்டுபிடிப்புகள் இந்த திட்டத்தின் மூலமா நமக்கு கிடைக்க போகுது, ஏன் இவங்க தரையிறங்காம நிலவை மட்டும் சுத்திட்டு வராங்க, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. இன்னைக்கு இந்த முக்கிய கட்டம் லூனார் ஃபிளைபை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நிலாவழி பயணத்தை சாத்தியப்படுத்தியிருக்காங்க. இந்த நிலாவழி பயணத்துடைய முக்கியத்துவம் என்ன, இதனால இந்த பூமிக்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அரிய தகவல்கள் என்னென்ன கவியரசு? வணக்கம் திரு பார்த்திபன். கடந்த வியாழக்கிழமை நாசா ஒரு நிலவை நோக்கிய ஒரு பயணத்தை ஆர்டெமிஸ் விண்கலம் 2 விண்கலம் மூலமா செயல்படுத்தினாங்க. இது மனிதகுல வரலாற்றுல ஒரு முக்கியமான ஒரு மைல்கல்லா பார்க்கப்படுது. இதற்கு முன்னாடியே நம்ம நிலவுக்கு மனிதர்களை தரை இறக்கி இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 54 வருடங்களுக்கு அப்புறம் திருப்பி ஒரு 3 ரேஸ்ல மனிதர்களை திருப்பி நிலவுக்கு அனுப்புறது ஒரு முக்கியத்துவமாக பார்க்கப்பட்டது. 54 வருஷங்கிறது ஒரு 2 ஜெனரேஷனுடைய ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம். அதனால திருப்பி வந்திருக்கு. இதுக்கெல்லாம் அடிக்கோல் எங்க நாட்டப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மூணுடைய பேக் சைடு, அதாவது நார்த் போல் சவுத் போல் இருக்கு இல்லைங்களா, இதுலயும் மூணுடைய பேக் சைட்லயும் தண்ணீர் இருக்கு அப்படின்னு ஒரு கண்டுபிடிப்பை ISRO ஒரு வெளியிட்டாங்க இல்லையா. அதுல இருந்து இது ரொம்ப சூடு பிடிக்க ஆரம்பிச்சது. ஏன்னா மத்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபேர் சைட் ஆஃப் த மூனை மட்டுமே இதுவரைக்கும் ஒரு 50 கால வருடமா பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம அனைவரும் நிலவுக்கு பின்னாடியும் இல்ல நார்த் போல்லையும் சவுத் போல்லையும் என்ன இருக்குங்கிறத ஆராய்ச்சி பண்றதை பெருசா நம்ம கண்டுக்கல. இதை தொடர்ந்து நம்ம ISRO சந்திரயான் 2 விண்கலம் மூலமா ஒரு தரவுகள் பெறப்பட்டது மூலமா அதோடைய ரேஸ் இன்னும் அதிகமாயிடுச்சு. முன்னாடியே நாசா ஒரு பிளான் வச்சிருந்தாங்க. இதை நம்ம கடந்த பதிவுகள்லயே நம்ம நிறைய பார்த்திருக்கோம். செவ்வாய் கிரகத்திற்கு மனிதரை காலனைசேஷன் பண்றதுக்கான ஒரு முன்னெடுப்பு நடவடிக்கையா தான் இதை பார்த்தாங்க. ஏன்னா நம்ம உடனே செவ்வாய் கிரகத்துக்கு நம்ம மனிதர்களை அனுப்ப முடியாது. அதுக்கு மூணை ஒரு இன்டர்மீடியட் பேஸா இல்ல ஒரு டெஸ்ட் பெட்டா யூஸ் பண்றாங்க. இங்க இருந்து நிலவுக்கு போயிட்டு அது எப்படி ஓரியன்ட் பண்ணிட்டு வராங்க, எப்படி தரையிறங்கலாம், என்ன மாதிரி லான்ச் வெஹிக்கல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு மூணு ஒரு டெஸ்ட் பேஸா யூஸ் பண்ணி தான் இந்த நடவடிக்கை இப்ப எடுத்தாங்க. இதுல நீங்க குறிப்பா ஒரு விஷயங்கள் பதிவு பண்ணீங்க பார்த்திபன், அது ரொம்ப கேட்கறதுக்கே மகிழ்ச்சியா இருந்தது. ஓரியன்டா அப்படின்னு ஒரு விஷயத்த நீங்க பதிவு பண்ணீங்க. இந்த ஓரியன்டா அப்படிங்கிறது தான் இவங்களுடைய மிஷனோட ஒரு முக்கியமான இந்த ஃபிளைபைல ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வா பார்க்கப்படுது. அதாவது நிலவோடைய தென்துருவம் மற்றும் வடதுருவம் மற்றும் பின்பக்கம் இணைக்கிற இடத்துல இந்த ஓரியன்டா அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. இந்த ஓரியன்டாங்கிறது விண்வெளி கற்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பள்ளம். கிட்டத்தட்ட 650 கிலோமீட்டர் விட்டம் கொண்ட இதை அனலைஸ் பண்றது மூலமா பூமியோடைய தோற்றமும் நிலவோடைய தோற்றமும் பிரபஞ்சம் எப்படி உருவானதுங்கிற விஷயங்களை ஓரளவு கண்டுபிடிக்க முடியும். இதை ஏன் நம்ம பூமியிலே பண்ண முடியாது அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, பூமி இயற்கையோட ஒரு சூழல், அதாவது மழை அடிக்கலாம், இல்ல காத்தடிக்கலாம், இல்ல கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னால பூமி உருவாகும் போது என்னென்ன தரவுகள் இருந்ததோ இது எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கும். ஆனா நிலவுல அப்படி கிடையாது. அங்க என்விரான்மெண்ட் கிடையாது, காத்து கிடையாது, கிளைமேட்டிக் சேஞ்சஸ் கிடையாது. சோ நிலவு எப்ப பூமி ஃப்ரேம் ஆனதோ எப்படி இருக்கோ அதே மாதிரி தன்னுடைய தரவுகளை பாதுகாத்து வச்சிருக்கு. அந்த தரவுகளை இன்னைக்கு ஃபிளைபைல இவங்க கேப்சர் பண்ணிருக்காங்க. போட்டோகிராஃப் மூலமாகவும் வீடியோ மூலமாகவும் இதை கேப்சர் பண்ணிருக்காங்க. இதை ஃபர்தரா அனலைஸ் பண்ண பூமியோட தோற்றம் குறித்து இந்த பிரபஞ்சத்துல அடங்கி இருக்கிற மர்ம முடிச்சுகள் கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கப்படும். இன்னொரு விஷயம் பதிவு பண்ணீங்க, 4:15 கரெக்டா அவங்க பேக் சைட் ஆஃப் த மூன் போயிருக்காங்க அப்படிங்கிறது. 12:30 இருந்து இந்த விஷயங்கள் ஆரம்பிச்சிருச்சு. கிட்ட நெருங்க அவங்க நிறைய தரவுகள் திரட்டிட்டு இருக்காங்க. போட்டோகிராஃப்ஸ் மூலமாகவும் இல்ல அவங்க எடுத்துட்டு போன சென்சார்கள் மூலமாகவும் திரட்டிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து கரெக்டா 4:15 அவங்க நிலவோடையே கம்ப்ளீட்டா பின்னாடி போயிட்டாங்க. அதாவது பூமிக்கும் நிலவுக்குமான தொடர்பு துண்டிக்கப்பட்டது. அது நம்ம மிஷன் கண்ட்ரோல் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு திக் நிமிடங்கள் தான். ஏன்னா என்ன மாதிரியான அவங்க திருப்பி வரும்போது என்ன மாதிரி தரவுகளோட வருவாங்க, இல்ல கம்யூனிகேஷன் எப்படி எஸ்டாப்ளிஷ் ஆகும், என்ன மாதிரி அவங்களுடைய ஸ்பேஸ் கிராஃப்டோட ஓரியன்டேஷன், இது எல்லாமே மிஷன் கண்ட்ரோல் எல்லாமே ஒரு சுவாரஸ்யமோட தான் காத்துக்கிட்டு இருந்தாங்க. நல்லபடியா அவங்க பூமியை நிலவை சுற்றி வெளில வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம வந்ததோடைய அவங்களுடைய தரவுகள் நம்ம தரை கட்டுப்பாட்டு நிலையத்துக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் நீங்க சொன்ன மாதிரி சில மணித்துளிகள்ல நம்மளால அந்த தரவுகளை கூடிய விரைவில் நம்மளும் அவங்க என்ன பார்த்து மகிழ்ந்தாங்களோ குழந்தைகள் போல அது மாதிரி நம்மளும் அந்த காட்சிகளை பார்த்து மகிழ முடியும். திரு பார்த்திபன். கவியரசு, இந்த இடத்துல இந்த ஒரு 40 நிமிஷம் நிலவுக்கு பின்பகுதியில அவங்க பயணிச்சிருக்காங்க. டோட்டல்
டோட்டலா இந்த பூமியில இருக்கக்கூடிய கண்காணிப்பு மையத்தோட அவங்களுக்கான தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் போது அந்த நிமிடங்கள் வந்து அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் வித்வுட் எனி கண்ட்ரோல் அப்படின்னும் போது ஒரு அண்டவெளியில ஒரு ஆள் வெளியில வந்து இந்த 4 பேர் மட்டும் தனிச்சு பயணிச்சிருக்காங்க. அவங்க பாதுகாப்பை உறுதிப்படுத்துற த்ரஸ்டர்ஸ் மட்டும்தான் இருந்திருக்கா? இந்த இடத்துல நிலவுடைய கிராவிட்டி அந்த ஈர்ப்பு விசை அப்படின்றதும் ஒரு முக்கிய பங்காற்றுறதா ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு வந்தாங்க. இது எப்படி செயல்பட்டுச்சு? அவங்களுடைய பாதுகாப்பு எப்படி உறுதிப்படுத்தப்பட்டுச்சு? பார்த்திபன், இந்த பாதுகாப்பு எப்படி உறுதிப்படுத்துதுங்கிறது நம்ம டீட்டெயிலா பேசுறதுக்கு முன்னாடி இந்த ட்ரெஜெக்டரி எப்படி டிசைன் பண்ணிருக்காங்க. நீங்க ஒரு சாதாரண ஆட்கள் பார்க்கும்போது இந்த ட்ரெஜெக்டரி ஒரு 8 போடுற மாதிரி இருக்கும். இந்த 8ங்கிற அந்த ட்ரெஜெக்டரியே வந்து விண்வெளி விஷயத்துல ஃப்ரீ ட்ரெஜெக்டரி அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோம். இந்த ஃப்ரீ ட்ரெஜெக்டரி என்ன பண்ணணும்னா, இன்கேஸ் நீங்க போகும்போது ஏதாவது உங்களுடைய விண்கலத்துல பழுது ஏற்பட்டு உங்களுடைய த்ரஸ்டர்கள் ஒர்க் பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால் கூட இந்த ஃப்ரீ ட்ரெஜெக்டரி உங்களுடைய விண்கலத்தை திருப்பி பூமியை நோக்கியே அனுப்பி வர்ற அளவுக்கு இந்த ட்ரெஜெக்டரியை சூஸ் பண்ணிருக்காங்க. இது இப்பதான் பயன்படுத்துறோமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நம்ம அப்போலோ 8ல இருந்து இந்த ஃப்ரீ ட்ரெஜெக்டரியை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ இவங்களுடைய பாதுகாப்பு இந்த ஃப்ரீ ட்ரெஜெக்டரி மூலமா உறுதி செய்யப்பட்டது. திருப்பி என்ன ஆனாலும் அவங்க திருப்பி பூமியை நோக்கி அவங்க பயணப்பட போறாங்க. அதனால நம்ம எந்த ஒரு பயமும் நம்ம ஏற்பட வேண்டிய தேவை கிடையாது. ப்ரொபல்ஷன் வித்தவுட் ப்ரொபல்ஷன்னாலே அவங்களால வந்து ரீச் பண்ண முடியும். ஆனா இந்த 30 நிமிடங்கள் வந்து அவங்க கம்ப்ளீட்டா எர்த்ல இருந்து கட் ஆஃப் ஆகும்போது அங்க இருக்கிறவங்க அதற்கு ஏற்கனவே தயார்படுத்தப்பட்டிருப்பாங்க. அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன், பூமியோட தொடர்பு கட்டானா என்னென்ன பண்ணணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களுக்கு முன்கூட்டியே ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாம கேட்லாக்ல முன்னாடியே வச்சிருப்பாங்க என்னென்ன ஆப்ஷன்ஸ் நம்ம பண்ணணும், என்னென்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுத்தால் நம்ம திருப்பி எர்த்தோட கம்யூனிகேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும், எவ்வளவு பணித்துறைகளுக்கு அப்புறம் நம்ம எஸ்டாப்ளிஷ் ஆகும், அப்படி எல்லா தரவுகளுமே அவங்களுக்கு இருக்கும். இதனால விண்வெளி ஓடத்திற்கோ இல்ல அவங்களுக்கோ எந்த ஒரு இதுவும் கிடையாது. என்ன நம்ம கிரவுண்ட் கண்ட்ரோல் ஸ்டேஷன்ல உட்கார்ந்து இருக்கிறதுனால அவங்க எப்ப வருவாங்க, கரெக்டா போன ஆங்கிள் கரெக்டா போய் அவங்க திருப்பி வராங்களா, இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன பயம் தான் இருக்குமே ஒழிய அது அறியப்பட்ட ஒரு பயம் தான். அதனால அவங்களுடைய பாதுகாப்பிற்கோ மற்ற விஷயங்களுக்கோ எந்த ஒரு இதுவும் கிடையாது. சயின்ஸை நம்பலாம் பார்த்துதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கவியரசி, இப்போ நம்ம பேசிட்டு இருக்க நேரத்துல திரையில பார்க்கக்கூடிய ஒரு காட்சி வந்து நிலவுக்கு மிக நெருக்கத்துல ஓரியன் பயணப்படக்கூடிய அந்த காட்சியை பாக்குறோம். வழக்கமா நாம நிலவின் ஒரு முகப்பகுதியை நாம பார்ப்போம் இல்லையா, இந்த பூமியிலிருந்து அந்த பகுதியை தாண்டி அப்படியே அதோடைய சைட் வியூ இருக்கும் இல்லைங்களா, அந்த சைட் வியூ வந்து படம் எடுத்து நேரடி ஒளிபரப்பானது நாசா தளத்திலேயே வெளியிடப்பட்டது. அது தொடர்பான காட்சிகளையும் நம்ம தொடர்ந்து இங்க தந்தி தொலைக்காட்சி ஊடாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றது இங்க குறிப்பிடத்தக்கது. தற்போது கவியரசு அவங்க கிட்ட தொடர்ந்து பேசலாம். கவியரசு, இப்போ வந்து நிலவுடைய அந்த ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லப்படக்கூடிய அந்த ஈர்ப்பு மண்டலம், அதுலதான் நம்ம இன்னும் பயணிச்சுட்டு இருக்கோம். ஒரு 6:50 அப்படின்ற அளவுல வந்து நிலவு மீதான ஆய்வுகளை வந்து அவங்க முடிச்சுக்கிட்டதாகவும் தகவலானது வெளியிடப்பட்டிருக்கு. இதன் பிறகு அவங்க பூமியை நோக்கி அவங்களுடைய பயணம் எப்படி இருக்க போகுது கவியரசு? பார்த்திபன், இன்னைய வரைக்குமே அவங்க வந்து மூனுடைய கிராவிடேஷனல் இன்ஃப்ளூயன்ஸ்ல தான் இருக்காங்க. அதாவது ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மூன், அதோடைய மூனுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்காங்க. நாளைக்கு சரியா 11:59 மணித்துளிகளுக்கு அவங்க வந்து ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்ல இருந்து வெளில வந்துருவாங்க. அதாவது டே 6ல அவங்க வந்து டே 7ல வந்து அவங்க வந்து வெளில வந்துருவாங்க. ஸோ வந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய ட்ரெஜெக்டரி எல்லாமே எர்த்தை நோக்கி தான் இருக்கும், எர்த்தை நோக்கி பயணப்படுற இதுலதான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே வந்து ஸ்மூத்தா நடக்கும். கிட்டத்தட்ட நம்ம ஒரு 75 விழுக்காடு வந்து நம்மளுடைய மிஷன்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் பார்த்திபன். இன்னும் 1 இல்ல 3 நாள்ல திருப்பி அவங்க வந்து பூமியை நோக்கி பயணப்படுவாங்க. இதுக்கு வந்து எர்த் பவுண்டட் மேனுவர் அப்படின்னு ஒரே ஒரு மேனுவர் பண்ண வேண்டியது இருக்கு. ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் கிட்ட வரும்போது அதோடைய புவி ஈர்ப்பு விசையிலேருந்து அவங்க வெளில வரத்துக்கு சின்னதா ஒரு இம்பல்ஸ் பேர்ன் பண்ண வேண்டியது இருக்கு. அதை பண்ணினாங்கன்னா அவங்க எர்த்தோடைய கண்ட்ரோலுக்கு வந்துருவாங்க. ஸோ எர்த்துக்கு கண்ட்ரோலுக்கு வந்ததுக்கு அப்புறம் திருப்பி டைரக்டாவே அவங்க எர்த்தோடைய வெரி க்ளோசஸ்ட் பாத்துக்கு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்பிளாஷ் டவுன் ரீஎன்ட்ரி மூலமா ஸ்பிளாஷ் டவுன் பண்ற வேண்டிய வேலைகள் மட்டும்தான் இருக்கு. இன்னைக்கு வந்து அவங்களுக்கு கம்ப்ளீட்டா ரெஸ்ட் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 நாளா அவங்க ரொம்ப எக்ஸைட்டடா இருப்பாங்க. மூனுக்கு க்ளோஸரா போயிட்டு இருக்கும், என்ன மாதிரி தரவுகள் எடுக்கணும்னு கண்டினியூஸா ஒர்க் பண்ணிருப்பாங்க. அதனால இன்னைக்கு அவங்களுக்கு கண்டிப்பா ரெஸ்ட் தான். நாளைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு டெஸ்ட் பண்ண போறாங்க. அதுதான் ரேடியேஷன் வந்து ஹியூமன் வந்து எவ்வளவு தூரம் வித்ஸ்டாண்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி. அதாவது தங்களுடைய ஸ்பேஸ் கிராஃப்ட சப்ஜெக்டட் டு ரேடியேஷன்
அந்த மெஷர்மெண்ட்லாம் என்னென்ன நடக்குது, மனிதனுக்கு எதிர்காலத்துல ஸ்பேஸ்ல போகும்போது ரேடியேஷனால என்னென்ன பாதிப்புகள் வரும், இல்ல என்னென்ன மாதிரி நிகழ்வுகள் சேஞ்ச் பண்ணப்படும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ரிசர்ச் ரொம்ப ஃப்ரீயா கேஷுவலா பண்ண போறாங்க. அது ஒன்றும் பெரிய ப்ரொசீஜரல் டெஸ்டிங்லாம் கிடையாது. ஆனா அது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு டெஸ்ட் பார்த்திபன். அதற்கு மறுநாள் பண்ண போறது வந்து ஓரியன்டேஷன், அதாவது விண்வெளி ஓரத்தை வந்து கண்ட்ரோல் எடுத்துப்பாங்க. அவங்களே கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு 6 degrees ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். எந்த டைரக்ஷன்ல வேணாலும் திருப்புறது, இல்ல முன்னாடி பின்னாடி மேல கீழே எப்படி வேணா அட்ஜஸ்ட் பண்ற ஒரு மேனுவர் வந்து அவங்க பண்ண போறாங்க. இது முழுக்க முழுக்க இந்த ஓரியன் ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து எப்படி வந்து செயல்பட போகுது, அதோடைய குவாலிட்டி எப்படி இருக்குது, என்ன மாதிரியான பிஹேவியர் பண்ணுதுங்கிற ஒரு செக்கை மட்டும்தான் பண்ண போறாங்க பார்த்திபன். நன்றி கவியரசு. நம்ம வந்து ஆக்சுவலா ஸ்பிளாஷ் டவுன் அன்னைக்கு நம்ம மீண்டும் இணைஞ்சு இந்த ஆர்டெமிஸ் 2 திட்டம் பத்தி இன்னுமே கூட நம்ம விரிவா பேசலாம். தற்போது இணைப்பில் வந்து நிறைய தகவல்களை பகிர்ந்தமைக்க மிக்க நன்றி. நேயர்களே, ஆர்டெமிஸ் 2 திட்டம் தன்னுடைய ஆய்வு பணிகளை நிறைவு செஞ்சுட்டு மீண்டும் பூமியை நோக்கிய தனது பயணத்தை இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. நேற்று காலை 10-11 மணிக்கு சரியாக நிலவுடைய ஈர்ப்பு மண்டலத்திற்குள்ள நுழைஞ்ச அந்த ஆர்டெமிஸ் 2 ஆரியான் விண்கலம் இன்று அதிகாலை 4:14 4:54 என்ற மணி அளவுல நிலவின் பின்பகுதியில பயணிச்சு பூமியோட முழுமையா தொடர்பை துண்டிச்ச பிறகு அங்கு ஆய்வு பணிகளை முடிச்சுட்டு மீண்டும் தற்பொழுது நிலவுக்கு இந்த பக்கம் சுத்திக்கிட்டு வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்று இரவு இன்னும் சரியா சொல்லணும் ஒரு 10:50 மணிக்கு மேல நிலவின் ஈர்ப்பு மண்டலத்திலிருந்து வெளியாகி பூமியை நோக்கிய தங்களது பயணத்தை ஆரம்பிக்க இருக்காங்க. வரும் ஏப்ரல் 10 நம்ம நாட்டு டைமுக்கு பார்க்கும்போது ஏப்ரல் 11 விடிய காத்தால ஒரு 5:30 அந்த ரேஞ்சில வந்து அவங்க இங்க தரையிறங்க போறாங்க. பூமிக்கு கடல்ல வந்து அவங்க போன விண்கலம் வந்து விடப்போகுது. அது தொடர்பான நேரலையிலையும் நம்ம இணைய இருக்கோம். தற்போதைய சூழல்ல தன்னோட ஆய்வு பணிகளை வெற்றிகரமா முடிச்சுட்டு தற்பொழுது பூமியை நோக்கி தனது பயணத்திற்கு ஒரு தொடக்க புள்ளியை வச்சிருக்கு ஆர்டெமிஸ் 2. இது தொடர்பான முக்கிய செய்தியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். Roger, roll pitch.